வெல்கம் டு டிடி. மதராசி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சிவகார்த்திகேயன் ஆக்டிங்கில் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் வந்த படம் தான் மதராசி. முடிஞ்சா தொடுறா. இந்த படம் துப்பாக்கி படம் பார்த்த மாதிரி இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையான்னு கேட்டிங்கன்னா ஒரு பாதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் துப்பாக்கி அளவுக்குலாம் இல்லை. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு கேங் கன்னு விற்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க. இந்த கேங்கை போலீஸ் பிடிச்சாங்களா இல்லையா, இதுக்கு நடுவில் சிவகார்த்திகேயன் எப்படி மாட்டினாரு அப்படிங்கிறது தான் கதை. இந்த படத்தோட நல்ல விஷயங்கள்லாம் பார்த்துடலாம். வழக்கமான கதை தான், ஆனால் நல்லா இருந்துச்சு. ஹீரோ ஒரு மாதிரி மென்டல் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அந்த கேரக்டரும் நல்லா இருக்கும். அவன் உடம்புக்கு ஒன்றும் இல்லைம்மா, மூளை தான். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஃபைட் சீன் வரும், நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லேயும் ஃபைட் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. லவ் சீனும் எல்லா படத்துலையும் வர மாதிரி தான் இருக்கும். படத்தில் இந்த லவ்வால் தான் பிரச்சனையிலே மாட்டுவார். அனிருத் மியூசிக், சலம்பல பாட்டும் நல்லா இருக்கும். வழியிறனை பாட்டும் நல்லா இருக்கும். ஏஆர் முருகதாஸோட ஸ்க்ரீன் பிளே போரே அடிக்காமல் கொண்டு போயிருப்பார். சிவகார்த்திகேயன் ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தாரு, டான்ஸும் நல்லா ஆடியிருந்தார். அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். ருக்மணியும் நல்லா நடிச்சிருந்தாங்க. வில்லன் அவரோட பேர் எனக்கு வாயில வரல, அவருமே நல்லா நடிச்சிருந்தாரு. Getting into Tamil Nadu is not easy, Chirag. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. படத்தோட மைனஸை பற்றி பார்த்துடலாம். படத்தில் பெருசாக ட்விஸ்டே இருக்காது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நமக்கே தெரிஞ்சிடும். கிளைமேக்ஸில் ஹீரோ வில்லனோட இடத்துக்கு போவார். வில்லனோட ஆளுங்க கையில் எல்லார் கையிலையும் துப்பாக்கி இருக்கும், ஆனால் சுட மாட்டானுங்க. என்னடா ஏ கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அது ஒரு யதார்த்தமாகவே இல்லை. இந்த பார்வையா இருக்கு. இது ஒரு நல்ல படமான்னு கேட்டிங்கன்னா, நல்ல படத்துக்கும் சூப்பர் படத்துக்கும் நடுவில் திருப்பங்கள், கிளைமேக்ஸ் இதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இது சூப்பர் படமாக இருந்திருக்க வேண்டியது. படம் ஆனால் நல்லா இருக்குது, பார்க்கலாம். படத்தை பற்றி எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.